இளையராஜா மாமா வராங்க, இளையராஜா மாமா வந்தாங்க. ரஜினி அங்கிள் வந்தாங்க, ரஜினி அங்கிள் வந்தாங்க. கமல் அங்கிள் வந்தாங்க, கமல் அங்கிள். ஸோ எல்லாரையுமே சின்ன வயசுலேருந்து பக்கத்து வீட்ல இப்படியே பார்த்து எனக்கு யாருமே வந்து ஒரு பிரமிப்பாவோ, ஒரு மாயையாவோ எனக்கு உண்மையிலே ஃபீல் ஆகல. எல்லாருமே நம்மளுக்கு ஃபேமிலி மாரி தான் பழகிட்டோம் அப்படியே. எங்களுக்கு வந்து அந்த அந்த போதைய வந்து மண்டையில ஏத்தவே இல்ல. எம்ஜிஆர் சாருக்கும் கவிஞர் ஐயாவுக்கும் ஏதோ ஒரு சின்ன மன வருத்தம். எம்ஜிஆர் சாருக்கு கவிஞர் ஐயா பாட்டு எழுதல. ஸோ அவரும் வேணான்ட்டாரு, இவரும் எழுத மாட்டேன்ட்டார். அப்போ வந்து அப்பா வந்து பாட்டு எழுதுறதுக்கு கூப்பிடுறாங்க. அப்பா தான் போய் உட்காந்து எழுதுறாங்க. பொன்னெழில் பூத்தது புதுவானில் என்ற ஒரு சாங். இது எம்ஜிஆர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. எம்ஜிஆர் வந்து நான் விளையாடுறீங்களா, கவிஞர்கிட்ட எழுதி வாங்கிட்டு வந்துட்டு, நான் இல்லவே இல்லை பஞ்சது, நான் நம்பவே மாட்டேன், இந்த வார்த்தைகள் வந்து கவிஞரை தவிர யாராலையும் எழுத முடியாது. ஸோ அப்போ எம்எஸ் விஸ்வநாதன் சாரே போய் சொல்லுங்க, இல்லை இல்லை என் முன்னாடி தான் எழுதுனா, அப்படின்னா என் முன்னாடி இன்னொரு பாட்டு எழுத சொல்லுங்க. அதே மாதிரி வாலி சார் எனக்கு ஒரு இன்சிடென்ட் சொன்னார். உங்க அப்பா என் பாட்டு எழுதுறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டான் தெரியுமா, ஏன் அப்படின்னு. நான் தான் காரணம் அப்படின்னாரு. இல்லையா, ஒரு நாள் பிரசாதுக்கு போனேன், வந்தான் எதிரில், டே பஞ்சு, கதை எழுதுற, வசனம் எழுதுற, திரைக்கதை எழுதுற, படம் எடுக்கிற, டைரக்ட் பண்ற, ஃபைனான்ஸ் பண்ற, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ற, இந்த பாட்டையும் நீயே எழுதுனா நான் என்னடா பண்றது அப்படின்னாராம். அப்பா வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்காரு. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஃபிலிம் ஸ்டார்ஸோட கனெக்ட்லாம் இருக்கும் நிறையா, சரிங்களா? ஸோ அந்த விஷயத்தை நீங்க எப்படி? இல்லை, அதான் சொல்றேனே, எங்களுக்கு வந்து அந்த அந்த போதையை வந்து மண்டையில ஏற்றவே இல்லை. இளையராஜா மாமா வராங்க, இளையராஜா மாமா வந்தாங்க. ரஜினி அங்கிள் வந்தாங்க, ரஜினி அங்கிள் வந்தாங்க. கமல் அங்கிள் வந்தாங்க, கமல் அங்கிள். இப்படி சின்ன வயசுலேருந்தே எல்லாரையும் பார்த்து அந்த வீட்டுக்குள்ளேயே, அந்த மூசா செட் ஸ்ட்ரீட்ல வீட்டில் வந்து நாங்கள் இருந்தது அப்பா ஆரம்ப காலத்தில். ஓகே. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் 2 போர்ஷன் அது. இந்த போர்ஷனில் நாங்கள் எல்லாம் இருப்போம். அந்த போர்ஷனில் வந்து அது ஒன்லி ஃபார் அப்பா. அது அப்பாவோட ப்ரொடக்ஷனுக்கு ஆர்டிஸ்ட் வரவங்க. ஸோ எல்லாரையுமே சின்ன வயசுலேருந்து பக்கத்து வீட்டில் இப்படியே பார்த்து எனக்கு யாருமே வந்து ஒரு பிரமிப்பாவோ, ஒரு மாயையாவோ எனக்கு உண்மையிலே ஃபீல் ஆகல. எல்லாருமே நம்மளுக்கு ஃபேமிலி மாதிரி தான் பழகிட்டோம் அப்படியே. சின்ன வயசுலேருந்தே ரஜினி அங்கிளோட, கமல் அங்கிளோட, எல்லாரோடையும் ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி, சிவாஜி அப்பாவோட. ஸோ எல்லாருமே வந்து ஒரு இளையராஜா மாமாவோட இப்படி பழகிட்டதுனால அதுக்கப்புறம் எதுவுமே எனக்கு பிரம்மையாகவும் பிரம்மாண்டமாகவும் தெரியல. இப்போ அவர் இயற்றிய பாடல்கள் இருக்குல்ல, ஸோ அதில் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பாடல் எது? இல்லை, பாட்டுன்னா எனக்கு நிறைய பாட்டு பிடிக்கும். அது அப்புறம் அது தனியாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். அவர் எழுதுனதை வந்து அவர் எழுதுனதுன்னு ஒத்துக்காத ஒரு பாட்டு வந்து பொன்னெழில் பூத்தது புதுவானில் சாங். அப்போ எம்ஜிஆர் சாருக்கும் கவிஞர் ஐயாவுக்கும் ஏதோ ஒரு சின்ன மன வருத்தம். எம்ஜிஆர் சாருக்கு கவிஞர் ஐயா பாட்டு எழுதலை. ஸோ அவரும் வேணான்ட்டார், இவரும் எழுத மாட்டேன்ட்டார். ஸோ அப்படி ஒரு காலகட்டம். அப்போ வந்து அப்பா வந்து பாட்டு எழுதுறதுக்கு கூப்பிடுறாங்க. அப்பா தான் போய் உட்காந்து எழுதுறாங்க. பொன்னெழில் பூத்தது புதுவானில் என்ற ஒரு சாங். இது எம்ஜிஆர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. எம்ஜிஆர் வந்து நான் விளையாடுறீங்களா, கவிஞர்கிட்ட எழுதி வாங்கிட்டு வந்துட்டு, யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க, பஞ்சு பேரை போட்டுக்க சொன்னாரா கவிஞரை, நான் இல்லவே இல்லை பஞ்சு, நான் நம்பவே மாட்டேன், இந்த வார்த்தைகள் வந்து கவிஞரை தவிர யாராலையும் எழுத முடியாது. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. அதான் அந்த அளவுக்கு இருந்திருக்கு அந்த லிரிக்கை, கவிஞர் எழுதுகிற அளவுக்கு இருந்திருக்கு. ஸோ அப்போ எம்எஸ் விஸ்வநாதன் சாரே போய் சொல்லுங்க, இல்லை இல்லை என் முன்னாடி தான் எழுதுனா, அப்படின்னா என் முன்னாடி இன்னொரு பாட்டு எழுத சொல்லுங்க. அப்போ அதே படத்தில் இன்னொரு பாட்டு அப்பா எழுதுனது. ஸோ அப்புறம் தான் எம்ஜிஆர் நம்பி சரி ஓகே பஞ்சு பேரை போடுங்க. அப்பா வந்து அதுக்கப்புறம் கூப்பிட்டு பஞ்சுவே எல்லா பாட்டையும் எழுத சொல்லுங்க, கவிஞர் விட்டு வந்துட சொல்லுங்க நான் எம்ஜிஆர். அப்பா சொன்னாங்க, எழுத சொன்னாரு எழுதுறேன், கவிஞர் விட்டு வான்னு சொன்னா நான் வரமாட்டேன். இல்லை, அது முடிவு பண்ணிக்க சொல்லுங்க, கவிஞரா நான் கவிஞர் தான் போயிட்டார் அப்பா. அதுக்கப்புறம் அப்பாவுக்கும் எம்ஜிஆர் சாருக்கும் அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது. அவன் தைரியமா எங்கிட்டே சொல்லிட்டான் அவன். அது எம்ஜிஆருக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் கூப்பிட்டு வரல, நல்ல பையன் அவன், கவிஞர் தான் முக்கியம்னு போயிட்டான்ல அவன், நல்ல பையன். குருவுக்கு கொடுக்குற மரியாதை கண்டிப்பா ஒரு லாயலிட்டியா இருக்காரு. ஆமா, அது வந்து அப்பா வந்து எங்கேயுமே வந்து என்னைக்குமே கவிஞரை வந்து விட்டு கொடுக்க மாட்டார். அதே மாதிரி வாலி சார் எனக்கு ஒரு இன்சிடென்ட் சொன்னார். சும்மா எல்லாம் நான் வாலி சார் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, உங்க அப்பா என் பாட்டு எழுதுறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டான் தெரியுமா அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு. நான் தான் காரணம் அப்படின்னாரு. என்னையா சொல்றீங்க அப்படின்னு. இல்லையா, ஒரு நாள் பிரசாதுக்கு போனேன், வந்தான் எதிரில், டே பஞ்சு, கதை எழுதுற, வசனம் எழுதுற, திரைக்கதை எழுதுற, படம் எடுக்கிற, டைரக்ட் பண்ற, ஃபைனான்ஸ் பண்ற, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ற, இந்த பாட்டையும் நீயே எழுதுனா நான் என்னடா பண்றது அப்படின்னாராம். அப்பதான் அப்பா சொன்னாங்க, அண்ணா என்னன்னு இல்லடா, விசுவுக்கு இப்போ பெருசாக படங்களில் ராஜா தான் ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கான். ராஜா வந்து நம்மளை சீனியர்னு நினச்சி பழகிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறான்னு நினைக்கிறேன். புது புது பசங்களாக வச்சு எழுதுறாங்க, வரட்டும் நல்லா இருக்கட்டும்,
எனக்கும் வேற எதுவும் தெரியாதுடா அப்படின்னாரு. நீங்கள் வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன். நான் ஒரு பாட்டு 2 பாட்டு சும்மா கூப்பிட்டு போய் கொடுக்கலாம் கிடையாது, எழுதுனா ஃபுல் படத்துக்கு நான் தான் எழுதுவேன் அப்படின்னாராம். சரிங்க, நான் ஏதாவது ஒரு 1 2 பாட்டு நான் எழுதிக்கலாமா? நீ வேணா எழுதிக்க அப்படின்னாராம். ஸோ அப்படி தான் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம மாயக்கண்ணாடி வரைக்கும் வாலி சார் தான் நம்ம படத்தில் எல்லா பாட்டும் எழுதியிருப்பாரு. பூலம் கேட்டுப்பார் டைம்ல இருந்து தான் பழனி பாரதி சார் அவங்கெல்லாம் வந்தாங்க. அது வரைக்கும் ஏன்னா அப்பாவே கதை திரைக்கதை வசனமாக இருக்கும், வாலி சார் தான் பாட்டு. வேற ரைட்டர்ஸே நம்ம பேனரில் எழுதுனதே கிடையாது. பூலம் கேட்டுப்பாருக்கு அப்புறம் தான் வசந்த் சார் அவங்க ட்ரெண்டுக்கு வரும்போது அவங்களுக்கு பிடித்த அடுத்த ஜென்ரேஷன் பழனி பாரதி சார் எழுதுனாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு 3-4 ரைட்டர் தான். அதுக்கப்புறம் வந்து ரிஷியும் எல்லா பாட்டும் வாலி சார் அப்பா தான். திருப்பி அலெக்சாண்டர் எல்லா பாட்டும் அப்பாவும் வாலி சார் தான். சொல்ல மறந்த கதையும் வாலி சார் தான். பூலாம் கேட்டவர் மட்டும்தான் வெளி ரைட்டர்ஸ் வந்தாங்கன்னு நினைக்கிறேன்.